கல்யாண முகூர்த்தத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி வர்ற நல்ல நாளை தான் பந்தக்கால் நடுறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. அப்படி பாக்கறப்போ வர 14ஆம் தேதி பந்தக்கால் நடுறதுக்கான நல்ல நாளா இருக்கு. அந்த நாளையே வச்சுக்கலாமே. என்ன அன்னைக்கே வச்சுக்கலாமா? என்ன ரங்கா, வர 14ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு, அன்னைக்கே வச்சுக்கலாம்ல? அப்பா இதெல்லாம் என்கிட்ட ஏன்பா கேக்குறீங்க? நீங்க பார்த்து பண்ணுங்க. அப்படி இல்லம்மா, நாளைக்கு உன் புருஷன் என் பொண்ணுக்கு பந்தக்கால் நடுறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம செஞ்சுட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதுல்ல? மாமா, பந்தக்கால் காத்தால் தான் நட போறீங்களா? அப்பந்தானே வீட்டுல இருப்ப, மத்த நேரத்துல அப்படி இப்படி போயிருவீங்க. இல்ல மாமா, இப்பெல்லாம் நான் வீட்லயே இருக்கேன் மாமா. ஏன் இப்பெல்லாம் வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கியா? பா, இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. 30 வருஷமா வீட்லயே தானே இருக்காரு. அந்த அன்னைக்கு மட்டும் எங்க போயிட்டு போறாரு? நீங்க பார்த்து பண்ணுங்கப்பா. ரங்கு, எப்ப பார்த்தாலும் நீ 30 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்க. உன்னை பத்தி சொல்ல வேற என்ன இருக்கு? ஏன் 3 பொட்ட பிள்ளைங்களுக்கு அப்பன், ஒரு ஆம்பளை பையனுக்கு அப்பன், இதெல்லாம் சொல்லலாம்ல? ஆமா, பெரிய சாதனை ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வரதுக்கு. சும்மாரியா? இனிமே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லு. என்ன சொல்லணும்? 31 வருஷம் சொல்லு. போடுமா, 2 போடு. இந்த பாருங்க ஐயா, பந்தக்கால் நட நல்ல முகூர்த்த நேரத்தை பார்த்து சொல்லுங்க. காலையில 9:30 இருந்து 10:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அப்ப அந்த நேரத்திலே வச்சுக்கலாமா? என்ன ஏற்பாடு பண்ணணும், என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட கொடுத்துருங்க. லட்சணமான பச்சை மூங்கில் ஒண்ணு வாங்கிடுங்க. மஞ்சள் குங்குமம் வாங்கிடுங்க. மாவிளைக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. அது போக என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு இன்னொரு பட்டியல் வச்சிருக்கேன். வாங்கி கொடுத்துருங்க. பிரமாதமா பண்ணிடலாம். சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம். அப்புறம் என்னங்க, முகூர்த்தம் பார்த்தாச்சு, பந்தக்கால் நடக்குண்டான வேலையை பார்த்துருவோம். இந்தாம்மா, அவருக்கு உன் கையால இந்த தச்சனையே கொடுத்துரு. எனக்கும் சும்மா இருங்கப்பா.